ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கு முன் ஒரு நாழி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்கு முன் கால் நாழி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தால், செத்து பிழைத்தால், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தால், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்று இப்போ மேல்மலையில் ஒரு அம்மா எல்லா ஊர்லேயும் சரி, எல்லா வெளிநாடுகள்லேருந்துலாம் கூட நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா உலகமே இப்போ வியந்து பார்த்துட்ருக்கு மேல்மலையில் ஒரு அங்காளம்மனை ஏன்னா 51 சக்தி பீடங்களில் முதன்மை பீடம் இதுதான் அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் மக்கள் கூட்டம் இது வந்தபடியே இருந்திருக்கு. இது ஆடி மாதம் வேறு, ஆடி அமாவாசை சிறப்பு மிக்க அமாவாசையாக இருக்கும். ஆடி 18, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்தபடியே இருக்குது. லைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கியூ போயிட்டுருக்கு. கூட்டங்கள் அலைமோதுது. வண்டியே எடுத்துகிட்டு போக முடியல, வர முடியல, அவ்வளோ கூட்டங்கள் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டங்கள் இருந்ததில்ல. இப்போ மக்கள் அதிகமாக மலை நோக்கி வர நோக்கி வந்துட்டுருக்காங்க. இந்த இடத்துல போனால் தீராத விஷயங்கள் இல்லை. எல்லா கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குது. அம்மா தான் படுத்துட்ருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பெரியாய் அம்மனுடைய சன்னதியை. அந்த பெரியாய் அம்மனுக்கு காலில் ஒரு மாங்கல்ய கயிறு கட்டுவாங்க. மஞ்சள்லாம் அந்த பிள்ளையாருக்கு 108 பிள்ளையார் சுற்றி இருக்கும். அதெல்லாம் போட்டுட்டு வருவாங்க. ஏன்னா இந்த ஆதி காலத்திலே யாகத்தை வளைச்சி தான் இந்த அம்மாவை தணிக்க வச்சுருக்காங்க. தணிக்க வச்சு அம்மா குளிர் விட்டி பார்த்தீங்கன்னா பால், தயிர், இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக செலவுகள். 1 லட்ச ரூபாய்க்கு அளவுக்கு 50,000, 1 லட்ச ரூபா அளவுக்கு செலவு பண்ணால் தான் இதுக்கு பூஜை பண்ண முடியும். ஆடு, கோழி, பன்றி, முப்பூசை இந்த அம்பாளுக்கு செய்வாங்க. அதனால் பிரம்மாண்டமாக இருக்கும். இது பக்கத்தில் இருக்கிறது தான் கங்கை அம்மன் கோயில். அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த கங்கை அம்மாளுக்கு இன்று கூழ் ஊற்றுறோம். கங்கை அம்மன், அங்காளம்மன், முத்தாலம்மன், தாயனூர் இருக்கிற முத்தாலம்மன் 3 அம்மனுக்கும் சேர்ந்து வருடந்தோறும் நாங்கள் கூழ் ஊற்றுறது வழக்கம். இது ஆடி 23ஆம் தேதி 7வது மாதம் 2024 செவ்வாய்க்கிழமை கூழ் ஊற்றுறோம். அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. காலையிலே எடுத்தேன். காலையில் எடுத்தது தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அம்பாளுக்கு குடமாக அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். எக்கச்சக்கமான அபிஷேகம். ஏன்னு கேட்டிங்கன்னா வருடத்துக்கு ஒரு நாள் நாங்கள் இது மாதிரி அபிஷேகம் பண்ணி அம்மாவை குளிர் வைக்கிறது. அதுவே அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா டெய்லி நாங்கள் தண்ணி தான் ஊற்றுவோம். இன்று ஒரு நாள் மட்டும் அம்மாவுக்காக சிறப்பு மிக்க அபிஷேகமாக பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா விரதத்தோடு இருக்கிறாங்க. திருமணம் ஆகாதவர்கள் தான் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. அவங்க தான் கிரகமே எடுப்பாங்க. எல்லாமே இளைஞர்கள், ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. எல்லாமே திருமணம் ஆகாதவர்கள். அவங்க கையாலேயே இந்த பால், அதானே பார்த்துட்ருக்கீங்க. எந்த அளவுக்கு தண்ணி பாருங்கள், பால் எந்த அளவுக்கு வெளியே போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு அம்மாவை குளிர் விட்டுருவாங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டானது. அதே மாதிரி தான் நீங்கள் போனீங்கன்னா ஆடி மாதத்தில் போனீங்கன்னா இதுமாரி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்கிறது. நீங்கள் ஒரு நாள் ஒரு ஆள் ஒரு குடும்பம் அபிஷேகம் பண்ணால் கூட ஒவ்வொரு குடும்பமும் அபிஷேகம் பண்ணும்போது அது குளிர்ச்சி அடையுது. அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மன் நிறைய பேர் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறாங்க, நிறைய அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா குளிர் வச்சுட்டே இருக்காங்க. குளிர் வைக்கும் போது அதுக்கு தேவையான விஷயத்தை அது உள்வாங்கிட்டு அந்த சிலையானது அப்படியே எலுமிச்சை மேலே வச்சா கூட அப்படியே உத்தரவு கொடுக்கும். ஒரு பூ பார்த்தீங்கன்னா மேலே வச்சிங்கன்னா மேலேருந்து அப்படியே பூ இறங்கி வரும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே தருவாங்க. அப்படியே தத்துரூபமாக நான் நேரடியாகவே பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் உணர்ந்த உண்மை தான் சம்பவங்கள் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இது போன தடவை நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி. அம்பாளுக்காக தாயனூரில் பொங்கல் வச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு இங்கே மேல்மலையனூர் அங்காளம்மன் உள்ள மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கல்லேருந்து அப்படியே தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அம்மாவுடைய கண்ணிலேருந்து தண்ணி வருது. நாங்கள் அப்போ உள்ளே போய் முறை பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கே ஒன்றுமே புரியல. என்னடா இது, எதுக்காக அம்மா கண்ணீர் விடுறாங்க அப்படி சொல்லிட்டு சந்தன காப்பெலாம் கூட வச்சு பார்த்தோம். சந்தன காப்பு வச்சு பார்த்தாலும் அந்த தண்ணி வந்தபடியே இருந்துட்டுருக்கு. எங்களுக்கே ஒன்றுமே புரியல. எதனா தப்பு பண்ணிட்டோமா அம்மா, எங்களை மன்னிச்சிருமா, பருவராஜபுரம் மீனவ மக்கள் எல்லோரும் எதனா தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்குமா, எதனால் நீ கோபத்தோடு இருக்கிற, எதனால் அழுதுகிட்டு இருக்க. அந்த சிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்தது. இது எல்லாருமே நாங்களே பார்த்தோம். எல்லாருமே உள்ளார போயிட்டு பூசாரிகள் அத்தனை பேருமே காலில் விழுந்து அப்படியே மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புத்துக்குள்ளே நாங்கள் மேலே ஏறுவோம் வருவோம். பசங்க சின்ன பசங்களாக இருக்கும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பாங்க. யாரும் ஏதோ தவறுதல் நடந்திருந்தால் தான் அம்மா கல்லேருந்து தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக போச்சு. இதுக்கு என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு அந்த நாள் பார்த்தீங்கன்னா தாயனூரில் பொங்கல் வச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா அதை வர்ணித்து சரியான முறையில் அங்கே கேட்கலன்னு சொல்லிட்டு அம்மாவே சொல்லிச்சு.
என்னை வந்து சரியான முறையில் நீங்கள் வர்ணிக்கலை, என்னை கூப்பிடல, என்னை அழைக்கலை, அதனால தான் நான் இந்தமாதிரி கண்ணீர் விட்டேன்னு சொல்லிட்டு அழுவும்போது அப்போ தான் தெரிஞ்சுட்டேன். பார்த்தீங்கன்னா வழியிலே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பம்போடுக்கு வந்து கொஞ்ச நேரம் வாசிச்சுட்டு உடனே எடுத்துகிட்டு கிளம்பி வந்து தேர்ந்துட்டாங்க. அதனால் வந்து அம்மா வந்து கோபத்தில் இருக்கிறேன், அதனால தான் இருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாந்தமாயிடுச்சு. அந்த கல் வந்து தண்ணி வர்றது நின்று போச்சு. ஏன்னா அம்மா கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஒரு சிலைக்கு வந்து அம்பாளுக்கு பால் அபிஷேகம், என்ன அபிஷேகம் நீங்கள் செய்கிறீங்களோ அது எல்லாம் செய்ய தான் அந்த அம்மாவுக்கு வந்து உயிரோட்டம் வர ஆரம்பிச்சிடும். அதுதான் நீங்கள் கல்லே பேசும். நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே அந்த மேலேருந்து அந்த எலுமிச்சம்பழம் கொடுன்னு சொன்னால் கொடுக்கும், உத்தரவு கொடுக்கும். பூ கொடுன்னு சொன்னால் கொடுக்கும். ஏன்னா அது ஊற்ற என்ன ஆகுதுன்னா அதுக்கு சாமிக்கு வந்து அருள் வந்து நிறைய அதுக்கு வந்து வந்துடும். அதுக்காக தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருமே பூசாரிகள் உள்ளார, கல்யாணம் ஆகாதவர்கள் எல்லாரும் போயிட்டு உள்ளார போயிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அபிஷேகம் தண்ணி வந்து வெளியே போயிட்டுருக்கு. தண்ணி வந்து பால் அபிஷேகத்தை வந்து வெளியே இது பண்ணிகிட்டே இருக்காங்க. குடமாக இது வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுறாங்க, குளிர் ஒழிச்சிடுறாங்க. அதே மாதிரி தான் பெரியாய்க்கும் பார்த்தீங்கன்னா 108 பால் கூட அபிஷேகம். அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா அங்காளம்மனுக்கும் உள்ளார பார்த்தீங்கன்னா 108 பால் கூட அபிஷேகம். அதில் தான் பார்த்தீங்கன்னா 108ங்கிறது ஒரு ஐதீகத்தை வச்சுருக்காங்க. எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா 108 பால் கூட அபிஷேகம் ஊற்ற அதுக்கு வந்து குளிர்ச்சி அடையுது. குளிர்ச்சி அடையும் போது தேவையான விஷயத்தை எல்லாருக்கும் கொடுக்குது. அதுதான் அம்பாளோடுக்கு நடக்கிற இது. இந்த மாடி மாதம்லாம் அங்கே கூழ் ஊற்றுறோம், அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்காக தான் வந்து மக்கள் எல்லாருமே வந்தது வந்து இப்படி இருந்துட்டுருக்காங்க. எங்கள் சமுதாயம் 1000 குடும்பம் இருக்கும். 1000 குடும்பங்களும் சேர்ந்து தான் இந்த கூழ் ஊற்றுற நிகழ்ச்சி நடத்திட்டுருக்கோம். மிக பிரம்மாண்டமாக நடக்கும். அதுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பம்பை உடுக்கை, மேலே வாத்தியங்கள் எல்லாமே, ஒன்று ட்ரம் செட்டு எல்லாமே. 5 லட்ச ரூபா செலவுனா அப்போனா பார்த்துங்க. கூழ் ஊற்றுறதுக்கு சாதாரணமாக நீங்கள் ஒரு 10,000 ரூபாய், ஒரு 50,000, 1 லட்ச ரூபா வச்சாவே போதும். ஒரு சில கோயில்கள்லாம் வந்து 50,000 ரூபாய், 25,000 ரூபாய் வச்சா கூட கூழ் ஊற்றிடலாம். ஆனால் நாங்கள் மலையனூரில் கூழ் ஊற்றுறதுக்கு காரணம் என்னென்னா 5 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த அளவுக்கு செய்கிறேன்னு சொன்னால் பிரம்மாண்டமாக இருக்கணும். அம்மாவுக்கு எது செஞ்சாலும் பிரம்மாண்டம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கொடுத்துட்ருக்காங்க, அதை செஞ்சிட்ருக்கோம். பக்தர்களும் அந்த மாதிரி தான் காணிக்கையை அவங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் கொடுக்குறதில்ல, நிறைய கொடுக்குறாங்க. அதனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு அன்னதானம் திட்டமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் செய்யும். ஏன்னா செய்கிறவங்கக்கிட்ட தான் அந்த காசையை போய் கொடுப்பாங்க. அதாங்க பாருங்கள், கிரகத்தை வந்து ஜோடிக்கிறதுக்காக 3 கிரகங்கள் எடுப்போம். அந்த 3 கிரகத்துக்கு வந்து வேப்பிலை எடுத்துகிட்டு வந்து அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வேப்பிலை வந்து பூசாரிகள்லாம் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பக்கமும் 2 கிரகத்துக்கு, இந்த பக்கம் 1 கிரகம், மொத்தம் 3 கிரகம். 3 கிரகம் வந்து யாராக்குன்னா அங்காளம்மனுக்கு 1 கிரகம், கங்கை அம்மனுக்கு ஒரு கிரகம் ஒன்று, முத்தாளம்மனுக்கு தாயனூரில் இருக்கிற முத்தாளம்மனுக்கு 3 கிரகங்கள் எடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கோயிலை சுற்றி வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் நாங்கள் எடுத்துருவோம். அங்கேருந்து கிளம்பிச்சுன்னா, சாமி கிளம்பிச்சுன்னா அங்கே வந்து சேர்கிறதுக்கு ஒரு 5 மணிக்கு தான் வருவோம். அந்த கூழ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அம்பாளுக்கு ஊற்றி அந்த ட்ரம்மு நிறைய அப்படியே வழிஞ்சு வெள்ளம் போகும். அந்த அளவுக்கு இருக்கும் கூழ் வந்து. அதை தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. பூசாரிகள்லாம் சேர்ந்து வந்து எல்லாம் ஒத்துமையாக செய்கிற பாருங்க. இன்றைக்கி கோயில் குலங்கள்லாம் வந்து யாருமே ஒத்துமையாக இல்லை, செய்கிறதில்ல. இன்றைக்கி நாங்கள் பூசாரிகள் 1000 குடும்பங்கள் இருந்து ஒத்துமையாக இன்றைக்கி செஞ்சிட்ருக்கிறோன்னா காரணம் என்னென்னா எங்களை வந்து அந்தளவுக்கு அம்மா வழி நடத்திட்டு இருக்காங்க. எங்களுக்குள்ளே அவங்க இருந்துகிட்ருக்காங்க. எந்த கருத்து வேறுபாடும் கிடையாதுங்க. பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இல்லை. எல்லார் கருத்து என்ன சொல்கிறாங்களோ அதை அப்பயே எல்லாருமே உட்காந்து கேட்டுட்டு ஆலோசனை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. செலவுகள் சொல்லி அவங்களே 5 ரூபான்னு சொன்னால் கூட 10 ரூபா சேர்த்து கொடுப்பாங்க. பொது செலவுப்பா, இதுமாரி செலவு இருக்குதுப்பா, இன்றைக்கி வந்து அம்பாளுக்கு வந்து கூழ் ஊற்றுறப்பான்னு சொன்னால் பிரியப்பட்டே கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் வர்றவங்களும் அந்த மாதிரி தான். இந்த கோயிலுக்கு வரவங்களும் வந்து எக்கச்சக்கமாக அன்னதானமாக இருக்கட்டும், ஊஞ்சல் உற்சவம், தாளாட்டாக இருக்கட்டும், எது வேணாலும் தேர் திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா நன்கொடையாகவே கொடுத்துருவாங்க பூசாரிக்கிட்ட. ஏன்னா பூசாரிகள் செய்கிறாங்க, தர்மகர்த்தா செய்கிறாங்க, தலைமை பூசாரிகளாக இருந்துட்டுருக்காங்க, எல்லாருமே செய்கிறாங்கிறதால தான் பார்த்தீங்கன்னா பணம் கேட்காமையே அவங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து வசூலுக்காக போவோம். இப்போ எந்த இடத்துக்கு நாங்கள் போகிறதில்ல. அம்மா புண்ணியத்தில் அம்மா கிட்டேருந்து நேரடியாகவே எடுத்து வந்து நன்கொடை கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உபயதாரர்களாகவே நானே எடுத்து செய்கிறேங்க. இந்த செலவுகள் எவ்வளோ ஆகுங்க? ஏன்னா நிறைய கம்பெனி பெரிய ஆள்கள் தான், மினிஸ்டர்லேருந்து இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமாக இருக்குது. பெரிய விஐபிங்கெலாம் சிங்கப்பூர்லேருந்துலாம் தான் வராங்க. சிங்கப்பூர்லேருந்து எனக்கு குலதெய்வமாக இருக்குது சார் அம்பாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகம் என்ன செய்யணுமோ அம்மாவுக்காக சொல்லுங்கள் சார், நாங்கள் செய்கிறது ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுறாங்க. வெளிநாடுகளில் இருந்தும் ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா அந்த அம்பாளுக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு. அதான் ட்ரம்மை பார்த்துட்ருக்கீங்க. இந்த ட்ரம்மு வந்து 3 ட்ரம் இருக்குது. இந்த 3 ட்ரம்மு வந்து கூழ் நிரம்பிடும். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
கோயிலுடைய சன்னதியை காமிச்சிட்ருக்கேன். இதுதான் வந்து கங்கை அம்மன் ஆலயம். பக்கத்தில் வந்து குளம் இருக்குது. அக்னி இந்த குளம் வந்து தெப்ப குளம் இருக்குது. இது திருவிழா டைமில் தெப்பல் அம்மாவுக்கு அது விடுவோம். அந்த தெப்ப குளம் பக்கத்தில் கங்கை அம்மன் பக்கத்தில் பெரியாயம்மன். நீங்கள் பார்த்துங்கிறது வந்து அங்காளம்மனுடைய என்ட்ரன்ஸ் வழி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உள்ளே போனீங்கன்னா அங்காளம்மன் கோயில் உள்ள 3 பக்கம் வழி இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து உள்ளே போகிறதுக்கு 3 பக்கம் வெளியே வர்ற மாதிரி வழி வச்சுருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பரிகாரத்தலங்கள் எல்லாமே அது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் உள்ளே போனோம்னா வெளியில் வர்றது வேறு பக்கமாக தான் வெளியே வருவோம். இப்போ நான் காமிக்கிறது வந்து அன்னபூரணியுடைய ஜீவ சமாதி அதான் காமிக்கிறேன். உள்ளார போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது உள்ள ஒரு ஜீவ சமாதி அன்னபூரணி அம்மன் சொல்லிட்டு, அது அன்னபூரணி அம்மனுக்கு பேக் சைடில் இருக்குது இந்த ஜீவ சமாதி. இப்போ ஜீவ சமாதியெல்லாம் வணங்குறது நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா சித்தர்கள்லாம் இன்றைக்கி உயிரோடு தான் இருந்துகிட்ருக்காங்க. இன்றைக்கும் அவங்களுடைய உடல்கள் அப்படியே இருக்குதே தவிர உயிர்கள் வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த ஆத்மா வந்து இந்த எல்லாமே கலந்து தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பழனி போய் வந்தால் நல்ல மாற்றங்கள் இருக்குதுங்க, திருப்பதி போய் வந்தால் நல்ல மாற்றங்கள் இருக்குதுன்னு சொன்ன காரணம் என்னென்னா சித்தர்களுடைய வழிபாடு தான். பழனியில் வந்து போக சித்தர், திருப்பதியில் வந்து கொங்கனா சித்தர், இங்கே வந்து சண்முனி சித்தர், மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அன்னபூரணி அந்த சமாதி ஜீவ சமாதி இருக்குது பாருங்கள். ஜீவ சமாதி நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் அதுக்கு உண்டான எல்லாமே இப்போ ஏன்னா ஜீவ சமாதி எல்லா இடத்துலையும் பார்க்க வராங்க தான் இப்போ அதையும் வந்து புதுப்பிச்சுட்டு இருக்கோம். பல காலமாக மூடி வச்சுருந்தது. இன்றைக்கி இது வந்து அதை புதுப்பித்து அம்பாள் எல்லாருமே பார்க்கணும். என்ன பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு ஜீவ சமாதி இங்கே இருக்குது. சண்முனி சித்தர் வந்து ஜீவ சமாதி, உற்சவர் பக்கத்தில் ஒரு சமாதி. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற சண்முனி சித்தர் ஜீவ சமாதி தான் வந்து பேய் மேடை, பேய் ஓட்டுறதுக்கெல்லாம் அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. வந்து பேய் வருதுன்னு சொன்னால் அங்கே வந்து படுக்க வைப்போம். படுக்க வச்சும் போதே அது வந்து பேய் வந்து ஆட ஆரம்பிச்சிடும். அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஜீவ சமாதி நான் காமிச்சிட்ருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. மேல்மலையனூர் கோயிலில் வந்து ஜீவ சமாதி இருக்குதான்னு சொல்லிட்டு, அதனால தான் ஜீவ சமாதி எந்தெந்த இடத்துலலாம் சித்தர்கள் இருந்தாங்களோ அந்த இடம்லாம் இன்றைக்கி புகழ்பெற்று இருக்கிறது காரணமே அதுதான். எல்லா இடத்துலையும் சரி எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. திருவண்ணாமலை வந்து எக்கச்சக்கமான ஜீவ சமாதி சித்தர்கள் நிறைய இருந்த இடம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை. மலையிலே இன்றைக்கி இருந்துகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நான் பார்த்துட்ருக்கேன். மலையை சுற்றி இருக்கிறாங்க. இன்னும் எந்தெந்த இடத்துல உட்காந்துங்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா மலையில் மேலே ஏறினா தான் தெரியும் எந்தெந்த புதருக்குள்ளே, எந்தெந்த குகைக்குள்ளே, மலையை சுற்றி எந்தெந்த இடத்துலாம் உட்காந்துட்ருக்காங்கன்னு அதான் நீங்கள் காமிச்சிட்ருக்கேன். மேல்மலையர் கோயில் வந்து பார்த்துட்ருக்கேன். இந்த அன்னபூரணியுடைய சன்னதிக்கு பக்கத்தில் தான் பேக் சைடு தான் வந்து இந்த ஜீவ சமாதி இருக்குது. அதை நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்கள். அம்பாளுக்கு வந்து இப்போ வந்து பேண்ட் செட்டு மகிழ்ச்சியோடு இருக்க கொஞ்சம் கூழெல்லாம் உடச்சி போட்டுருவேன். நன்றி, வணக்கம். வேல்மலையர் தலைமை சொல்கிறேன். பூபதி ராஜா.